லகரம் பாய்ஸ் அவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தடா ரஹீம் அவர்கள் சந்தித்து இடி ரெய்டு குறித்தும் அனகாபுத்தூர் குடியிருப்புகள் இடிப்பது குறித்தும் பேச போகிறோம். சார் வணக்கம். வாங்க. தமிழ்நாட்டில் மிக பரபரப்பாக போயிட்டுருக்க இடி ரெய்ட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். இந்த இடி ரெய்டை திமுக எதிர்பார்த்துருக்குமா? அதாவது கிட்டத்தட்ட அவங்க குடும்பத்தை நெருங்கின மாதிரி ஒரு இடி ரெய்டு தான். இந்த இடி ரெய்டை அவங்க எதிர்பார்த்துருப்பாங்கன்னு நினைச்சிருக்கீங்க? இல்லை, அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா இல்லைன்னு தெரில. பட் தகவல் எப்படியே போயிட்டு அமலாக்கத்துறை உள்ளே புகுந்துருக்காங்க. பட் இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவங்கள தான் டார்கெட் பண்ணி அப்படியே இறங்குவாங்க. இப்போ ஏற்கனவே KN நேரு, பொன்முடி, நம்ம வேலூர் அமைச்சர், அவர் பேர் என்ன, வேலூர் அமைச்சர், வேலூரில் இருக்கிற, ஆமாம், பொன்முடியிலேருந்து எல்லாமே மூத்த அமைச்சர்கள் எல்லாமே, துரைமுருகன் எல்லாமே உடைய வீடுகளே ரைடு, அவங்க பிள்ளைங்க எல்லாமே பண்ணாங்க. இப்போ அமலாக்கத்துறை இப்போ அடுத்த கட்டமாக அவங்க கடந்த மாதம் ஒரு இது டாஸ்மார்க் இது ரைடு விடுறாங்க. இப்போ ரைடு விடும்போது என்ன ஆச்சுன்னா, சில ஆவணங்கள்லாம் கைப்பற்றி ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறையே அறிக்கை வெளியிடுது. அது நீங்களாம் நானும் இல்லை, இதுமாதிரி ஊடகம் அமலாக்கத்துறை சொல்லும்போது அப்போ உடனே திமுக தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டே வாங்குறாங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா, இதேமாரி இந்த ரைடெல்லாம் வரக்கூடாது யாருமே. ஏன்னு சொன்னால், அரசு அலுவலகங்களை இப்படி ரைடு பண்ணுறதுனால அவங்களுக்கு பணி சுமை அதிகமாகிடுது, திடீர்னு பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லி. அப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது எப்படிங்க தடை விதிக்க முடியும்? அமலாக்கத்துறை ஃபோன் பண்ணிட்டு ரைடு வரேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுருவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் போய் அதை ஸ்டே வாங்க போகிறேன். சுப்ரீம் கோர்ட்டு அதை ஸ்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதெல்லாம் முடியாது போயா அப்படின்ட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அதை தொடர்ந்து மறுபடியும் அமலாக்கத்துறை ரைடு போகிறாங்க. ரைடு போகிறது எப்படின்னா, அந்த அமலாக்கத்துறையினுடைய இயக்குனர் விசாகன் வீட்டிலேருந்து ரைடு போகிறாங்க. அப்போ அவங்க விசாகன் வீட்டில் ரைடு போகும்போது அப்போ அவர் வீட்டில் இல்லை, வெளியே எங்கேயும் போயிருக்காரு. அவங்களுடைய குடும்பத்தார்கள் ஃபுல்லாக ரைடு பண்ணுறாங்க. ரைடு பண்ணும்போது அந்த சன்னல் வழியாக பார்க்கும்போது வெளியே சில பேப்பர்கள்லாம் சிதறி நிறைய கிடைக்கும். அப்போ அந்த சிதறிய பேப்பர்களை எடுத்து பார்க்கும்போது தான் அதில் சில வாட்ஸ்அப்புடைய கான்வர்சேஷன் கிடைக்கிது. அது வாட்ஸ்அப்புடைய கான்வர்சேஷன் எதுக்காக ஜெராக்ஸ் எடுத்து வீசினார் என்றது தெரில. ஒரு கால் அந்த வாட்ஸ்அப்புடைய அந்த வாட்ஸ்அப்பில் பேசின கான்வர்சேஷன் ஒரு கால் ஃபோனில் அடிச்சுட்டு நம்ம ஒரு எதுக்கும் வச்சுக்குவோம், நாளைக்கு இவங்க என்ன அரசியல்வாதிகளாச்சே, இவங்க நம்ம மறுத்து பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சது. அதனால் அமலாக்கத்துறை ரைடுன்னு அதெல்லாம் தூக்கி வீசியிருக்காங்க. அது அமலாக்கத்துறை கையில் கிடைச்சி விசாரணை விரிவுபடுத்தும் போது தான் இப்போ ஆகாஷ் பாஸ்கர் அந்த லிங்க்ல இங்கே இதில் தான் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறது அமலாக்கத்துறை எல்லாம் பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கும், இல்லை அதிகாரிகளாக இருக்கும். இந்த 2 பேர் எப்படி வந்தாங்கிறது தான் கேள்வி. இப்போ அதுதான் சொல்கிறேன். அந்த வாட்ஸ்அப்புடைய அந்த வெளியே கடந்தது பார்த்தீங்களா பேப்பர், அதில் பார்த்தீங்கன்னா தம்பின்னு சொல்லி இவர் பேசியிருக்காப்புல, யார் விசாகன் பேசியிருக்காப்புலாவும், அந்த தம்பி யார், அந்த தம்பி அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஊடகங்களில் செய்திகள் பரபரப்பாக செய்திகள் வந்தது. இப்போ அதை தொடர்ந்து என்ன பண்ணினாங்கன்னா, இப்போ ஆகாஷ் பாஸ்கர். அப்போ ஆகாஷ் பாஸ்கர் யாருன்னு சொன்னால், இப்போ திரைப்படம் எடுக்கிறாரு. ஒரே நேரத்தில் 3-4 திரைப்படங்கள். ஒன்று தனுஷ், அதான் தனுஷ் இயக்கக்கூடிய இட்லி கடை, வேறு பார்த்தா சாதாரண இட்லி கடை தான். ஆனால் அதேமாதிரி பராசக்தி பழைய படத்தினுடைய இமயம் முரளி அப்படின்ற ஒரு படம். அதுக்கப்புறம் இன்னொரு படம் பேசிட்டு இருக்காங்களாம், யார் நம்ம இவனை வச்சு சிம்புவை வச்சு பேசிட்டு இருக்காங்களாம். இப்போ இட்லி கடைன்னு பேரை பார்த்தா சின்ன சாதாரணமான பேராக இருக்க தவிர, ஆனால் அந்த படத்தினுடைய முதலீடு பார்த்தீங்கன்னா 250-300 கோடியா. அப்போது அதேமாரி பராசக்தி படத்தினுடைய பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாம் 200 கோடிக்கு மேலே தான் போகுது. அப்போ ஒரே நேரத்தில் ஒரு தயாரிப்பாளரில் இத்தனை படங்கள் எப்படி எடுக்க முடியும்? அப்போ ஏதோ ஒரு பேக்கப் இருந்தால் தான் முடியும். இதுதான் அமலாக்கத்துறை. ஆனால் அந்த விசாகன் கிட்ட இருந்து பதிவு செய்யப்பட்ட அந்த கான்வர்சேஷன்லேருந்து தான் அந்த ஆகாஷ் பாஸ்கருடைய வந்ததாக சொல்கிறாங்க, டீடைல்ஸ் வெளியே வந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அவரை நெருங்கும்போது ஃபஸ்ட்டு முதல் கட்ட விசாரணை நெருங்கிச்சு. நேற்று அமலாக்கத்துறை அலுவலகத்தை கூப்பிட்டு இருந்தாங்க. நேற்றுலேருந்து ஆள் எஸ்கேப் ஆகணும் அந்த பையன். இப்போ ஆகாஷ் பாஸ்கர் யாருன்னு சொல்லி நீங்கள் விரிவாக தேடணும்னு சொன்னால், அமலாக்கத்துறை ரைடு வரதுக்கு முன்னாடி ஆகாஷ் பாஸ்கர்ன்ற ஒருத்தன் இவ்வளோ முக்கியமான நபர்ன்றது யாருக்குமே தெரியாது, யாருமே தெரியாது. ஆனால் இப்போ நம்ம எல்லாமே பார்க்கும்போது அவன் யாருன்னு சொன்னால், கலைஞருடைய மகன் மூக்காமுத்துவுடைய மகள்
மகளுடைய மகளை திருமணம் செய்த அதாவது கலைஞருடைய பேத்தி கொள்ளு பேத்தியை திருமணம் செய்த நபர் தான் ஆகாஷ் பாஸ்கர் அப்படின்னு வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கமும் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம வந்து கல்வி அமைச்சர் இருக்கார் இல்லையா, அன்பில் மகேஷுடைய மனைவியுடைய அண்ணன் மச்சனுடைய மனைவியுடைய பிள்ளை தான் இந்த ஆகாஷ் பாஸ்கர். ரெண்டு உறவும் இப்படி வருது, புரியுதுங்களா? இதுதான் நிச்சயம் ஒரு வேற ஒன்றும் இல்லை. அமலாக்கத்துறையுடைய அமலாக்கத்துறை சோதனைக்காக தான், அதை ஆஃப் பண்ணுறதுக்காக தான் போராடுறது அம்பட்டமாக வெளிப்படையான ஒரு தன்மை. ஏன் சொன்னால், பெரும்பாலும் வந்து இப்போ பிஜேபியுடைய இதுவே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ஒன்றும் பரிபூர்ணமான ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு சொல்லி நம்ம வாயை நம்ம நாசமாதிக்க முடியாது. அவங்களும் ஊழலில் ஒரு இதுதான். இவங்க வந்து தனிநபர்கள் ஊழல் பண்ணால் அவங்க கூட்டத்தோடு சேர்ந்து ஊழல் பண்ணுவோம், அவ்வளோதான். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போதும் அந்த இடி யூஸ் பண்ணுவாங்க, பிஜேபி ஆட்சியிலே யூஸ் பண்ணுறாங்கன்னும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அது கொடுக்க வேண்டியது இவ்வளோ அந்த கரெக்டாக போயிடும். பெரும்பாலும் இது போன்ற மதசார்பற்ற சக்தின்னு சொல்லக்கூடிய கட்சிகளை வந்து ஊழல் செய்ய வச்சு தான் பாஜக அரசு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும், புரியுதுங்களா? கண்டுக்காம ஏன்னா ஊழலை செய்ய வைக்கிது. அவங்க செய்ய வச்சு தான் வந்து இன்னைக்கு வந்து பாருங்க, இப்போ மகாராஷ்டிராவில் அஜித் பவாரை வந்து எப்படி வந்து சொந்த சித்தப்பாங்க சரத்பவாரே தூக்கி வச்சுட்டு கட்சியோடு போய் அங்கே போய் சேர்றான்னா என்ன காரணம்? வேற ஒன்றே இல்லை, அவன் செஞ்சிருக்க ஊழலேருந்து தண்டனை பெறக்கூடாது, அதுலேருந்து தப்பிக்கணும், அதுக்காக அங்கே போகிறான். அப்போ ஊழலை செஞ்சு வச்சு தான் இந்த போன்ற மதசார்பற்ற சக்திகளை ஊழலை செய்ய வச்சு அந்த ஊழல் மூலிமா மிரட்டி பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து தங்களுடைய காரியத்தை சாதிக்கிறாங்க. பாபர் மசூதி தீர்ப்பாக இருக்கட்டும், இப்போ இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இது வக்பு திருத்த மசோதா இருக்கட்டும், 317 ரத்தாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அப்படி தான், புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்பட்டமான ஒரு விஷயம் அது. அவங்க இவங்க போயிட்டு என்ன பண்ணோம், பேரம் பேசி சரி கரெக்டாக இருந்துங்க, எங்கள் விஷயத்தில் ரொம்ப சிறுபான்மை அது இது மத சார்பற்றா அது இதுன்னு சொல்லி டைலாக் பேசுறீங்க, தேர்தல் நேரத்தில் பேசிங்க, ஓட்டு வாங்கிக்கிங்க, மற்ற நேரத்தில் தேவையில்லாமல் அமைதியாக இருங்க, அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ். இப்போ அதே நேரத்தில் இப்போ சமீபத்தில் நேற்று 2 நாட்களாக வந்து அனகாபுத்தூர் குடியிருப்புகள் வந்து ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொல்லி இடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 750 வீடு கிட்ட இடிக்கிறதுக்கு மேற்கொண்டு இருக்காங்க. அதில் சீமான் சொன்ன முக்கியமான கருத்து இப்போ வந்து பெரிய ஒரு பரபரப்பாக போகுது. என்னென்னா, நீங்கள் மற்ற கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து விட்டுறீங்க, கூவாரெலாம் வந்து யார் ஆக்கிரமிச்சிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும், அதை கேட்க மாட்டேங்கிறீங்க, இதை மட்டும் வந்து இடிக்கிறீங்கன்னு கேட்குறாருல. இதை நம்ம எப்படி பார்க்குறது? இந்த ஏன் வந்து அரசாங்கங்கள் வந்து கார்பரேட் நிறுவனங்கள்கிட்ட கிட்ட போய் நெருங்க மாட்டேங்குது, அதே இடத்துல இருக்கக்கூடிய எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களை சும்மா விடுறாங்க, ஆனால் இந்த பக்கம் உள்ள சாதாரண மக்கள் மேலே கை இப்போ அதாங்க. இப்போ வந்து காசா கிரவுண்ட் வந்து இப்போ அந்த அனகாபுத்தூர் இந்த பக்கம் வந்து காசா பெரிய அளவுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ காசா கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனால நீங்களும் நானும் போய் வீடு வாங்கி குடியிருக்க முடியாத இடங்கள், கோடிக்கணக்கில் உள்ளது, பல கோடிகளை ஊழல் பண்ணுவேன், கொள்ளடிச்சவன் கொமாரம் அவனுக்கு மாரி ஆளுங்க தான் அங்கே போய் வீடு வாங்கிட்டு இருப்பானுங்க. அப்படி இருக்கும்போது அவனுங்களுக்கு அந்த ரோடு வசதி, அவனுடைய அக்கம் பக்கம் எல்லாமே பார்ப்பாங்க. இல்லை ஒரு பிளாட் வாங்குறானுங்கன்னு சொன்னால் அந்த ஒரு இதுவும் பார்ப்பாங்க. பார்க்கும்போது இந்த இடம் அனகாபுத்தூர் இது வந்து இது கண்ணு வச்சுட்டான், இதை காலி பண்ணோம். அப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால், இப்போது அரசியல்வாதிகளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2008க்கு முன்னாடி வந்து 2008க்கு முன்னாடி திமுக ஆட்சியில் தான் பட்டாவை கொடுத்துருக்கு. ஆமாம், பட்டாவுக்கு ரசீது கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதன் பிறகு அதிமுக ஆட்சி இருக்கும்போது இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் ஆச்சுன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ 2005 வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லி புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு வயதான பெண் கதறுது, 3 தலைமுறையாக நான் இருக்காங்க, நான் எங்கள் குடும்பம் இங்கே இருக்குது, எனக்கு இப்போ இதை விட்ட வேறு போக்கே இல்லை, இதுதான் எனக்கு, பிள்ளைங்களெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, நான் அந்த வீட்டில் தான் இருக்கேன், இதையும் இடிச்சுட்டா நான் எங்கே போவேன் அப்படின்னு. பட் அந்த வந்திருக்கிற புல்டோஸ் இருக்கோ, அங்கே வந்திருக்கிற காவல்துறையோ குறைச்சலையும் ஒன்றும் பண்ணதில்லை. ஆனால் அதிகார வர்க்கம் வந்து இந்த விஷயங்கள்லாம் செய்தி வாங்கணுமா இல்லையா? அவன் 8 தலைமுறை 7 தலைமுறை ஒருத்தன் வந்து சொல்கிறான், யோ நான் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணதே பாருங்கள், ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அப்போது நீங்கள் அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னா எந்த மயிருக்கு நீங்கள் வந்து அங்கே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்தீங்க, எந்த மயிருக்கு ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்குறீங்க, எந்த மயிருக்கு நீங்கள் வந்து அதை வந்து ரெஜிஸ்டர், உங்கள் இடத்த நான் வாங்கினேன்னா என் இடத்த நீ வாங்கணும் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. அப்போ இதெல்லாம் அரசுக்கு வருமானம் தானே. அப்போ எந்த மயிருக்கு நீங்கள் ஓட்டர் ஐடி கொடுக்குறீங்க, ஏன் ஓட்டர் ஐடி
ரைடு கொடுத்து அந்த மக்களுடைய ஓட்டுகளை வாங்கி தானே நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அப்போ எவ்வளோ இருக்கு பாருங்க, புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ அட்ராசிட்டிகள் அங்கே எல்லாருமேங்க 3 தலைமுறை நீங்கள் அந்த இடம் உங்களுக்கு உண்மையிலே வேணும் அரசுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மக்களுக்கு மாற்று இடத்தை ஏற்பாடு பண்ணிட்டு நீங்கள் இதை எடுத்துங்க. வேணாம்னு சொல்கிறேன். நீங்கள் உண்மையிலே நீங்கள் கோவம் அடையாறு கோவம் வார்த்தை நாங்கள் என்னது ஆக்கிரமிப்புகளை நாங்கள் பிரான்ஸ் ஜெர்மன் போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜொலிக்கும் ஒரு கடற்கரை ஆக்க போகிறோம், இது அதெல்லாம் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. அப்போ பண்ணுறீங்கன்னா இந்த இடம் ஆக்கிரமிப்பு, இந்த இடத்துல குடியிருக்கக்கூடிய சுமார் 300-400 வீடுகளுக்கு உரிமையாளர்களை அழைச்சி பேசி அவங்களுக்கு வேறு இடத்தை கொடுத்துட்டு நீங்கள் இதை இடிங்க. அதுதானே நியாயம், அதானுங்க ஒரு மனிதாபிமான அரசு. இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகளை கட்டுறது அவங்க சொல்றது என்ன, நீதிமன்றம் சொல்லிடுச்சு, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அரசு அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் கையை வச்சிடறாங்க. இல்லை, போலீஸ் தான் அங்கே வருது. எந்த அரசியல்வாதி எம்எல்ஏ வந்து நிற்கிறேன்னா நிற்கிறது இல்லை, எந்த அதிகாரிகளும் வந்து நிற்கிறது இல்லை. நீதிமன்றம் என்ன சொல்றது, பேப்பர் எடுத்து பாருங்க, ஹைகோர்ட் ஆர்டர், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, சாரி அப்படின்றாங்க. அப்போ இந்த காவல்துறையும் இந்த அரசும் அதிகார வர்க்கமும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது எப்படின்னா, தொழிலதிபர்களாக அதாவது கார்பரேட் கம்பெனிகளாக பாமர மக்களாக அனுப்பும்போது எங்களுக்கு பாமர மக்கள் தேவையில்லை, கார்பரேட்டுக்கு ஆதரவாக தான் அரசுடைய அந்த சிஸ்டமே வேலை செய்யுது, அந்த கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக தான். மற்ற அந்த பாமர மக்களுக்கு எதிராக தான் செயல்படும். இப்போ இதை தான் சீமான் நேரடியாக களத்தில் இறங்கி, அப்போ நீ எந்த மயிருக்கு கொடுத்தேன்னு கேட்குறாரு. ஓட்டு ஐடியாக கொடுத்தேன், ஏன் ஓட்டு போட்டான் அவன்? இங்கே இருந்தானே அவனுடைய இருப்பிடம் சொல்லி ஆதார் கார்டு ஏன் கொடுத்தான், அந்த அட்ரஸில் பேன் கார்டு ஏன் கொடுத்தேன்னு கேள்வி, ரேஷன் கார்டு ஏன் கொடுத்த? ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல குடியிருக்காங்கன்னா ஏன் இவ்வளோத்தையும் கொடுத்தீங்க நீங்கள்? அப்போ இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் தூக்கி வேறு இடத்துல அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த இடத்த நீங்கள் இடிங்க, வேணாம்னு சொல்ல. அப்போ அந்த இடம் கொடுக்காம அவங்கள இடிக்கிறீங்கன்னா இப்போ அந்த குறைஞ்சபட்சம் 300 வீடுன்னா 3000-4000 பேர் எங்கே போய் அவங்க சாகணும்? அவன் சரி, அதில் கொஞ்சம் வசதியானவன் சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிடுவான். எதுவுமே இல்லாதவனுடைய நிலை என்ன? ஒரு அரசாங்கம் நினைச்சா ஒரு கெஜெட் ஒரு சட்டத்தையே மாற்றலாம்ல, இதுக்கு நான் வழிமுறைகள் பண்ணலாம்ல. இல்லை பண்ணலாம். இல்லை, அரசு நினைச்சுன்னா இப்போ இந்த பில்டிங் அரசுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்க முடியாது, நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் இதுக்கு உண்டான கிரைய தொகை எனக்கு கொடுக்கணும், புரியுதுங்களா? நான் இதுக்கு பதிலாக நான் வேறு இடம் வாங்கி போனோம் இல்லையா? அப்போ அதுக்கு உண்டான இடைவெளி கொடுப்பாங்க, நான் அந்த வேறு இடம் வாங்கிட்டு நான் குடிபெயர்த்துக்கலாம். ஆனால் இந்த இடம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை பதிவு பண்ணும்போது கீழே ஒரு லைன் இருக்குது, மத்திய மாநில அரசுகள் எப்போ தேவைன்னாலும் கொடுக்குறோம் சொல்லிட்டு ஒப்படைக்கணும்னு இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ உங்களுக்கு அரசுக்கு தேவை எடுத்துங்க. ஆனால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ அந்த மக்களை விரட்டி அடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் தவறுன்னு சொல்கிறது தான் என்னுடைய கருத்து, சீமானுடைய கருத்து, இல்லைங்களா? வேற எதுவுமே இல்லை. ஆனால் இதே போல நீதிமன்றத்தோட உத்தரவு நிறைய கட்டடங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு எங்க சாஸ்தா பல்கலைக்கழகம் இருக்க, உச்ச நீதிமன்ற உத்தரவு இருக்கு, என்ன புடுங்குறீங்க? அங்கே போய் அங்கே போனால் சைலண்ட் மூட் தானே வரீங்க போலீஸு. நான் இங்கே இந்த அப்ராண்டி மக்களை 100கணக்கான போலீஸ் இறக்கி அதிகாரிகள் அங்கே இறங்கி மிரட்டுறீங்களா புல்டோசர் வச்சு? நீ சாஸ்திர பல்கலைக்கழகம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு, அங்கே போய் உங்களுடைய கிளிக்க முடியுமா? நீங்கள் மதுரை ஹைகோர்ட்டே நீர்நிலையில் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அது பண்ண முடியுமா உங்களால்? பண்ண முடியல இல்லை உங்களால். அப்போது உங்களுடைய அதிகாரம் எங்கன்னா பாமர மக்கள்கிட்ட தான் உங்களுடைய அதிகாரம் நீங்கள் செலுத்துவீங்க. ஆனால் நீங்கள் அப்போது பெரிய கார்பரேட் கிட்ட போனால் பம்புவீங்க. இதுதான் நிலை. அங்கேயே காசா கிரவுண்டுக்காக தான் இவ்வளோ நிலைகள் நடக்குது. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு